மேக் சுந்தரம் வினோராஜ் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்களின் நிதி ஒதுக்கீட்டில் களுவாஞ்சிக்குடி பொது மயானத்தில் சுமார் 3 மில்லியன் 350 அடி நீளமான மதிலும் இறந்த பிரேதங்களை எரிக்கும் கட்டிடமும் அமைக்கும் நோக்குடன் இந்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதை ஆரம்பிக்கும் முகமாக இதற்கு அடிக்கல் நாட்டுவதற்கு களுவாஞ்சிக்குடி முகாமை ஆலய பரிபாலன சபையினரும் பட்டிருப்பு ஊர் பிரமுகரும் பட்டிருப்பு கிராம தலைவரும் களுவாஞ்சிக்குடி கிராம உப தலைவரும் களுவாஞ்சிக்குடி RDS களுவாஞ்சிக்குடி மகளிர் RDS கிராம பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இடம்பெற்றது. மேலும் இந்த வேலை திட்டத்தை முடிப்பதற்கு பிரேதங்களை எரிக்கும் இரும்பு கேடருக்காக 90,000 ரூபாய் தேவைப்பட்டிருந்தமையினால் மேக சுந்தரம் வினோராஜ் அவர்களால் தன்னலம் பாராது பிறர் நலம் கருதி தனது சொந்த பணத்தில் இருந்து கிராம அபிவிருத்திக்காக வழங்கி வைத்திருந்தார். தற்பொழுது இந்த கட்டிடமானது முகலின் பாவனைக்கு திறந்து வைக்கப்பட்டது. எனவே இதற்காக நிதி ஒதுக்கிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்களுக்கும் கிராமத்தின் அபிவிருத்திக்காக திட்டங்களை முன்வைத்த மேக சுந்தரம் வினோராஜ் அவர்களுக்கும் கிராம பொதுமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.